6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபர்ஸ்ட் ஹியூமன் அதாவது சேப்பியன் அவன் வந்து எந்த சமயத்துல ஆப்பிரிக்கால அவன் வந்து வாழ்ந்திருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் அப்படின்னு சொன்னா 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் ஆப்பிரிக்கால வாழ்ந்திருக்கலாம். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் நம்பர்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அவன் வந்து யூரேஷியா அதாவது யூரோப் அண்ட் ஏஷியா இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு லார்ஜ் நிலப்பகுதி, ஒரு பெரிய நிலப்பகுதி, அதாவது அட்லாண்டிக் ஓஷன்ல ஆரம்பிச்சு பசிபிக் ஓஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. அங்க அவன் வந்து எப்ப வந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ இந்த சேப்பியன்ஸ் வந்து ஒரு பக்கமா வாழ்ந்துட்டு இருக்க 5 லேக் இயர்ஸ்க்கு முன்னாடி யூரோப்ல நியாண்டர்தால்ஸ் அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க இவால்வ் ஆகுறாங்க. மனுஷன் எப்போ முதல்ல ஃபயர் கண்டுபிடிச்சான், அதை எப்படி அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்றது ஹிஸ்டரி. ஆனா அதை வந்து அவன் எவ்ரிடே லைஃப்ல அவன் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சான், எப்போ இருந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா 3 லேக் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நெருப்பு அப்படின்றது வந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு. அது வந்து அவனுடைய டெய்லி லைஃப்ல ஃபயர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு 3 லேக் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. இவ்வளவு காலங்கள் வாழ்ந்தும் கூட மனுஷன் வந்து ஒரு மிருகத்துக்கு ஈக்குவலா தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஏறக்குறைய ஒரு 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் வந்து there was a cognitive revolution. காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னா அறிவுபூர்வமா நிறைய மாற்றங்கள் அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. நிறைய அப்சர்வ் பண்ணான், நிறைய திங்க் பண்ணான். அப்புறம் அவனுடைய மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இது போக எப்படி ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கலாம், அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா மனிதர்களுக்குள்ள பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கலாம், அப்புறம் மிருகங்களை வேட்டையாடுறப்ப ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எல்லாம் வந்து அப்பதான் அவனுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் லாங்குவேஜ் வந்து ஏற்கனவே ஆரிஜினேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த லாங்குவேஜ்ல டெவலப்மெண்ட் வந்தது வந்து இந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் பீரியட்ல தான், அதாவது ஒரு 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உலகத்துல வந்து ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப பெரிய அதாவது மேசிவ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வந்து வாழ்ந்துருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதிக்கு வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு ஆகல. ஆக்சுவலா மனுஷன் வந்து என்னைக்கு தலையெடுக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து அவன் சப்டியூ பண்ணிட்டான். We'll meet again with additional information in the next video.